வணக்கம். உங்கள் பாலாஜி எலக்ட்ரிஷியன். இன்னைக்கு என்ன பார்க்க டேரோ டெக்ஸ்மோ பம்பு மோட்டார் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ மோட்ரு கொடுத்துருக்காங்க. மோட்டருக்கு ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிள், கயிறு, ஷார்ட்டு, பெண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம மோட்ரு நம்ம கழட்ட போகிறோம். அதுக்காண்டி உள்ள சைடு பின் அடிச்சிருக்கு. பின்னை ஃபுல்லாக ட்ரிபிளை வச்சு கழட்டுங்க எல்லா பின்னையும். எல்லா பின்னுமே நீட்டாக ட்ரிபிளை வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கட்டிங் பிளேட் வச்சு பிடிங்கிருங்க எல்லாத்தையும். நீட்டாக அந்த மூடியை கழட்டிட்டு மோட்டரை கீழே சாய்ச்சி எடுத்து என்னென்ன இருக்கோ மோட்டர் கீழே சாய்ச்சி அட்டையை இழுத்துருங்க. அட்டையை இழுத்துட்டு உரம் வச்சுருங்க. உரம் வச்சு மோட்ரு கவர் கிழிச்சிட்டு பாருங்கள். கிழிச்சிட்டு அதில் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. போல்ட்டு எல்லா போல்ட்டையுமே கழட்டிடுங்க. கழட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் எடுத்துருங்க. அந்த எல்லா போல்ட்டையும் கழட்டுறாங்க பாருங்க. மோட்டரோட எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு மோட்டருக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதுக்காண்டி இப்போ எல்லா நட்டையுமே கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருவாங்க. 2 ஸ்க்ரூமே கழட்டுங்க. அடுத்து திருப்புளி வச்சு கழட்டுங்க. 3 நட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கழட்டுங்க. அடுத்து திருப்புளி வச்சு எல்லா 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூமே கழட்டிடுங்க. ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள். ஏற்கனவே தண்ணி இருக்கும் உள்ள. கூலண்ட் ஆயில் ஊற்றிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஆயில் ஊற்றுறோம், தண்ணி ஊற்றுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூவையுமே ஃபஸ்ட்டு கை மாதிரியில் டைட்டில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு திருப்பி வச்சு டைட் வச்சுருங்க. திருப்பி வச்சு நல்லா மட்டும் டைட் வச்சுருங்க. நல்லா 2 ஸ்க்ரூவையும் டைட் வச்சிட்டோம். அவங்க ஒரு ஸ்க்ரூவாக டைட் வச்சுட்டு இன்னொரு அடுத்த ஸ்க்ரூவும் டைட் வைக்கிறோம். அந்த மோட்ரு பம்பை மாட்ட போகிற அடுத்து அதுக்கு அதனால் அதில் வலை கொடுத்துருக்காங்க காடி மாதிரி. அந்த வலையை கழட்டினா தான் மோட்டர் மாட்ட முடியும். அதனால் அந்த வலையை கழட்டிக்கிட்டிங்கன்னா காடி எடுத்துட்ருங்க. இந்த டெக்ஸ்மோவில் மட்டும்தான் அந்த மலைக்காடி மாதிரி கொடுக்குறாங்க. வேறு எந்த மோட்டர்லையும் அவ்வளோவா இல்லை. மோட்டரோட அமைப்பு நல்லா இருக்குண்ணா. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க மோட்ரு. ஆனால் இப்போ பம்பு மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு நட்டை டைட் வைக்கணுங்க. அதனால் கையில் வச்சு டைட் வைக்கணும். டைட் ஆகாமல் நல்லா டைட் இல்லை. அதனால ஏதாச்சும் கட்டிங் பிளேட் வச்சு தட்டிட்டு டைட் வைங்க. நல்லா கட்டிங் பிளேட் வச்சு நல்லா டைட் வச்சுருங்க. எல்லா நட்டையுமே கட்டிங் பிளேட் வச்சு தட்டி டைட் வச்சுருங்க. பாருங்கள், மோட்டர் பம்பில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா டீட்டெயிலும்
மோட்ரு பாருங்க செம்ம ஃபுல்லாக மாட்டியாச்சுங்க. டேப் அடிச்சாச்சு. கயிறு கட்டிட்டோம் பாருங்க. இப்போ வந்து மோட்டரில் வந்து பைப்பை ஏற்றிட்டு உள்ள இறக்குறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டர் இறக்குறோம் கீழே. மோட்ரு சுத்தாம மட்டும் இறக்கி விட்டுறணுங்க. மோட்டருக்கு ஒரு பைப் இறக்கியாச்சு உள்ள. அடுத்த பைப் எடுத்து தர போகிறோம். பைப் எடுத்துகிறோம். பைப்பை கழுவிடுங்க. ரெண்டு சைடுமே கழுவிட்டு கொண்டாங்க. அப்போ அந்த மண்ணுன்னு எதாவது இருந்துச்சுனாலும் க்ளீன் ஆகிட்டு ஏற்ற ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து 2ஆம் பைப்பு ஏற்றுறோம் பாருங்கள். ஃபுல் டைட் மட்டும் வச்சுருங்க. அதான் ஃபுல் டைட்டாக வச்சுட்டோம் பாருங்கள். வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து கேபிள் கட்டணுங்க. இப்போ கேபிள் வந்து கேபிளோட கயிறை கட்டி பைப்பில் கட்டிடுங்க. ரெண்டு பைப்புக்கு ஒவ்வொரு கேபிள்னு கூட கட்டி இப்போ கேபிளில் கயிறை கட்டி பைப்பில் கட்டுறோம் பாருங்க நீட்டாக. எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டிட்டோம். கட்டிட்டு வந்து தேவையில்லாத கயிறை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே இறக்குறோம் பாருங்கள். மோட்ரு இறக்கும் போது மட்டும் நீட்டாக சுத்தாத அளவுக்கு நேராக இறக்கிருங்க. 2ஆம் பைப்பு இறக்கியாச்சு. அடுத்த பைப் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். எல்லா பைப்புமே நீட்டாக நீங்கள் கழுவிட்டு 2 சைடுமே கழுவிடுங்க. கழுவிட்டு ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் மரம் க்ளீனாக இருக்கும். ஏற்ற ஈஸியாகவும் இருக்குங்க உங்களுக்கு. இப்போ 3ஆம் பைப்பு ஏற்றுறோம் பாருங்கள். ஃபுல் டைட் வச்சுருவாங்க. ஃபுல்லாக ஃபுல் டைட் வச்சுட்டாங்க. நாங்கள் 2 பைப்புக்கு ஒன்று கட்டுறோம் கேபிளை. நீங்கள் ஒவ்வொரு பைப்பு கட்டினாலும் ஓகே தாங்க. சேஃப்டியாக இருக்கும் கேபிள். இப்போ 3ஆம் பைப்பு கீழே இறக்குறோம். 3ஆம் பைப்பு இறக்கிட்டோம் பாருங்க. மொத்தம் 140 அடி தாங்க இறக்குறோம் மோட்ரு. இப்போ 4ஆம் பைப்பு இறக்க போகிறோம். அதுக்காண்டி அது மறுபடியும் கழுவுறாங்க. ஒவ்வொரு பைப்புக்குமே அதே மாதிரி நீங்கள் நீட்டாக ஃபுல் டைட் வைக்கிறேன் பாருங்க. இப்போ 4ஆம் பைப்பு ஏற்றியாச்சு. ரெண்டு பைப்புக்கு ஒரு பைப்பில் கட்டிடுங்க கேபிளை மட்டும் நீட்டாக. இல்லை ஒவ்வொரு பைப்புக்கும் கட்டினா கூட கட்டிடுங்க நீட்டாக. கட்டிட்டா 4ஆம் பைப்பு உள்ளே இறக்குறோம் பாருங்க. மோட்டர் சுத்தமாக மட்டும் இறக்கிருங்க. 5ஆம் பைப்பு எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் மோட்ரு தண்ணிக்குள்ளே போகலைங்க. 50 அடி இறக்க போகிறாங்க. 5ஆம் பைப்பு டைட் வச்சுருக்காங்க பாருங்கள். பஞ்சாயத்து கீழே இறக்கியாச்சு. இப்போ 50 அடியில் மோட்டர் ஓட்டி பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ளே போயிடுச்சு போல். லைன் கொடுக்குறாங்க. லைன் கொடுத்துட்டு மோட்ரு போட்டு விட்றாங்க பாருங்கள். மோட்ரு ஓடும் பாருங்க. மோட்ரு போடுறாங்க.
மோட்ரு கொட்டணும் பாருங்கள். தண்ணி தான் மோட்ரு ஓடுது பாருங்கள். தண்ணி நல்லா வருதுங்க. மோட்ரு இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா மோட்ரு ஃபால்ட்னா நீங்கள் தூக்கி பார்த்துடலாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இறக்கும் போதே ஓட்டி பார்த்துருங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வெளியே வச்சு ஓட்டி பார்த்துருங்க. அதுவும் நல்லது தான் உங்களுக்கு. அடுத்த போய் மாட்டாங்க பாருங்கள். எல்லா வயர்லையும் கேபிளை கட்டிடுங்க நீட்டாக. நீட்டாக கட்டிட்ட பாருங்கள். கட்டிட்டு மோட்டரை மட்டும் சுத்தாமல் நீட்டாக க்ளீனாக இறக்கி விட்ருங்க. இறக்கியாச்சுங்க. அடுத்து போய் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எத்தனை அடி இறக்குறீங்களோ அத்தனை அடிக்குமே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் க்ளீனாக கட்டி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நாளை பின்ன வேலைனாலும் தூக்கி பார்க்கவும் ஈஸியாக இருக்குங்க. கேபிள் மட்டும் நீட்டாக கட்டிடுங்க. கேபிள்னால தான் நிறைய மோட்டரில் லாக் ஆயிரும். அதனால் நீங்கள் கேபிள் மட்டும் கட்டிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா பைப்பும் நாங்கள் நீட்டாக கட்டுறோம் பாருங்கள். எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லா பைப்பையும் மாட்டிட்டோம் பாருங்கள். எல்லா பைப்பையும் மாட்டிட்டோம். நல்ல வெயிலுங்க, சரியான வெயில். இந்த வெயில தாங்க வேலை பார்க்குறோம் நீட்டாக. இன்னும் 2 பைப் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கொண்டாந்துருக்காங்க. இப்போ எல்லா பைப்புமே இறக்கிட்டோம் பாருங்கள் நீட்டாக. இப்போ மோட்ரு கிளாம்ப் போட்டோம். இப்போ வந்து ஜிஐ பெண்டு, 1 இன்ச் ஜிஐ பெண்டு மாட்டுறோம் பாருங்கள். நூல் சுற்றிட்டு சல்லாக் போட்டுருங்க. போட்டுட்டு ஜிஐ பெண்டை மாட்டுங்க. ஃபுல் டைட் மட்டும் வச்சுருங்க. அப்போதே தண்ணி லீக்கேஜ் ஆகாது. ரெஞ்சை வச்சு எல்லாம் ஃபுல் டைட் வச்சிடறோம் பாருங்க. இப்போ வந்து என்ஆர்விக்கு நூல் சுற்றுறோம் பாருங்க. நூல் சுற்றிட்டு சல்லாக் போட்டுருங்க. சல்லாக் போட்டு என்ஆர்வி வந்து அம்புக்குறி வெளியே போகிற மாதிரி வச்சு டைட் வச்சுருங்க. இப்போ சல்லாக் போடுறோம் பாருங்க. நூல் சுற்றிட்டு அம்புக்குறி வெளியே போகிற மாதிரி பார்த்துட்டு இப்போ கை டைட்டில் என்ஆர்வி மாட்டிடுங்க.
ரெஞ்சு வச்சு டைட் வைக்கிறோம் பாருங்க. ரெண்டு ரெஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ பெண்டு சுத்தமாக இருக்கும். அதனால 2 ரெஞ்சு போட்டு டைட் வைக்கிறோம். ஃபுல் டைட் வச்சிருங்க, அப்போ லீக்கேஜ் ஆகாது என்ஆர்வி. டைட் வச்சுட்டோங்க. இப்போ வந்து ஓஸ் கலர் மாட்ட போகிறோம். அதுக்காண்டி ஹச் நிப்பிள் போட்டு 1/2 FT போட்டு அது நிப்பிள் போட்டு ஏற்ற போகிறோம் பாருங்க. அதுக்கு நூல் சுற்றிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்க. இப்போ மோட்ரு போட்டோம் பாருங்க. மோட்ரு எப்படி தண்ணி அடிக்குதுன்னு பாருங்க. நல்ல ப்ரெஷருங்க தண்ணி. எங்கள் ஒர்க் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க தண்ணி நல்ல ப்ரெஷர் அடிக்குது பாருங்க. 1 HP மோட்ருங்க, டேரோ மோட்ருங்க. நல்ல தண்ணி ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்க. எங்கள் ஒர்க் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.